தமிழகத்திலிருந்து காசி யாத்திரை சென்ற பக்தர்களின் பேருந்து விபத்தில் சிக்கியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். விபத்து எப்படி நிகழ்ந்தது? யாருக்கேனும் காயம் ஏற்பட்டுள்ளதா? முழு விவரம். தமிழ்நாட்டில் இருந்து 22 பேர் கொண்ட குழு வடமாநிலத்திற்கு சுற்றுலா சென்றிருக்கின்றனர். குறிப்பாக முதற்கட்டமாக வாரணாசி சென்ற அவர்கள் வாரணாசியில் இருந்து வேன் மூலம் அவர்கள் பேருந்து மூலம் அவர்கள் பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கயாவிற்கு சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது ஏற்பட்ட விபத்தில் ஒரு நபர் உயிரிழந்திருக்கிறார். மீதம் இருந்த 21 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த பக்தர்கள் பயணம் செய்த பேருந்து மீது லாரி மோதியதில் இந்த விபத்தானது ஏற்பட்டு இருக்கிறது. இன்று அதிகாலை 3 மணி அளவில் இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. அதாவது பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை 19 இருக்கக்கூடிய ஜமுகர் என்ற இடத்தில் இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. ஜெக்ரி முபைசல் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் தான் இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. அதாவது பல முறை தொடர்ச்சியாக அந்த லாரி பேருந்தின் மீது மோதியதாக விபத்தில் இருந்து தப்பியவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு லாரி அந்த பேருந்தை இழுத்து சென்றதாகவும் பயணிகள் கூறியிருக்கிறார்கள். மேலும் சம்பவம் நடந்த உடனேயே லாரி ஓட்டுநர் நிற்காமல் அவர் அந்த இடத்தை விட்டு தப்பி சென்று விட்டதாகவும் காயமடைந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது அருகில் இருந்தவர்கள் தான் மீட்டு காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே தமிழகத்தை சேர்ந்தவர்கள். தற்பொழுது அவர்களுக்கு ரோகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் 21 பேர் காயம் அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களை மீண்டும் பத்திரமாக தமிழ்நாட்டிற்கு அழைத்து செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது.